நிச்சயமாக நிக்கிதா. கொடைக்கானல் பேத்துப்பாறை கிராம பகுதியில் 5 வீடு அருவி உள்ளது. கடந்த சனிக்கிழமை பொள்ளாச்சியிலிருந்து 11 நண்பர்கள் சேர்ந்த குளிக்க சென்ற இடத்தில் 5 அருவி இடத்தில் கோயம்புத்தூர் பகுதியை படித்து வந்த மருத்துவ மாணவன் நந்தகுமார் வயது 21 நீரில் குளிக்கும் போது அருவியில் குளிக்கும் போது மாயமானார். இந்த நிலையில் 3 நாட்களாக தீயணைப்பினர் தொடர்ந்து அந்த பகுதி மக்களும் சேர்ந்து அந்த பகுதியில் தேடி வருகின்றனர். தற்போது வரை உடல் கிடைக்காத நிலையில் தற்போது உடல் கிடைத்து உள்ளது. இதனை பகுதியிலிருந்து, அதாவது நீர்வீழ்ச்சி பகுதி மிகவும் ஆபத்தாகவும் பள்ளத்தாக்கு உள்ள பகுதியாக இருந்த நிலையில் மீட்டெடுத்து மேலே வரும் பொழுது அந்த மாணவனின் உறவினர்கள் பார்த்து அழுகை மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த உடலை கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று உடல்கூறு ஆய்வுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இது குறித்து அந்த பகுதி மக்கள், பேத்துப்பாறை பகுதி மக்கள் பலமுறை, அதாவது தற்போது இந்த மாணவன் வரை 11 இளைஞர்கள் அந்த அருவியில் இருந்ததாகவும், இனி எந்த ஒரு இளைஞர்களும் ஆபத்தை தேடி வர வேண்டாம், அதாவது செல்ஃபி முகத்திலும் இன்ஸ்டா ரீல்ஸில் பதிவிடுவதற்கு வீடியோ காட்சிகளை எடுப்பதற்கும் பகுதிக்கு வர வேண்டாம் என்று அந்த மக்கள் அழுகையுடன் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதிக்கு இனி எந்த ஒரு இளைஞர்களும் தங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் வனத்துறை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறைக்கு வேண்டுகோள் கொடுக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், அப்பகுதியில் யாரும் செல்லாத அளவுக்கு கம்பி வேலிகளை அமைக்க வேண்டும். அதே போல் அந்த பகுதியில் செல்ல முன்பே பதாகைகள் வைக்க வேண்டும். யாரும் அபாயம் நிறைந்த பகுதி, யாரும் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்ற பதாகைகள் வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.